ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். செல்வ வளம் பெருக வைகுண்ட ஏகாதசி பரிகாரம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று 2 ஏகாதசிகள் வரும். இந்த 2 நாட்களிலும் பெருமாளை வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும். வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்காதவர்கள் கூட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை கடைபிடிப்பார்கள். இதற்கு முக்கியமான காரணம், அன்றுதான் சொர்க்கவாசல் திறப்பு என்பது அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் நடைபெறும். அன்றைய தினம் விரதம் இருந்து இரவு கண்விழித்து பெருமாளை வழிபாடு செய்யும் வழக்கம் என்பதை பலரும் பின்பற்றி வருகிறார்கள். அப்படிப்பட்ட நாளில் வருடம் முழுவதும் செல்வநிலை பெருகுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றிதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மகாலட்சுமி பெருமாளின் இதயத்தில் வீற்றிருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதனால் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய செல்வ வளம் என்பது பெருகும். மேலும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் பெருமாளை காக்கும் தெய்வம் என்று கூறுகிறோம். அப்படிப்பட்ட பெருமாளை நினைத்து வைகுண்ட ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த பரிகாரத்தை வைகுண்ட ஏகாதசி பிறக்கக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதியும் செய்யலாம், அல்லது ஜனவரி 10ஆம் தேதியும் செய்யலாம். இதற்கு பெருமாளுக்கு உகந்த பிடித்தமான பொருட்கள் 3 வேண்டும். அதில் முதன்மையாக திகழ்வது துளசி இலை. பொதுவாக ஏகாதசி நாளன்று துளசியை பறிக்கக்கூடாது என்று கூறுவார்கள். அதனால் ஏகாதசி திதி தொடங்குவதற்கு முன்பாகவே துளசி இலையை பறித்து வைத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் கடையிலிருந்து காசு கொடுத்து கூட வாங்கி கொள்ளலாம். அப்படி வாங்கும் பொழுது அதனுடன் பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் இவற்றையும் வாங்க வேண்டும். வீட்டில் ஏற்கனவே இந்த பொருட்கள் இருந்தாலும் புதிதாக அன்றைய தினம் வாங்கிக் கொள்ளுங்கள். இவை 3ஐயும் ஒரு அகல் விளக்கில் வைத்து பெருமாளுக்கு முன்பாக வைத்து விடுங்கள். நீங்கள் எப்பொழுதும் போல் ஏகாதசி வழிபாட்டை செய்து பெருமாளுக்கு உரிய மந்திரங்களை கூறி பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளலாம். ஏகாதசி விரதம் நிறைவடைந்த பிறகு இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களையும் எடுத்து ஒரு சுத்தமான மஞ்சள் துணியில் கட்டி எந்த இடத்தில் நாம் பணம் வைத்திருக்கிறோமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும். துணி இல்லை என்பவர்கள் இந்த அகல் விளக்கையே அப்படியே எடுத்துக்கொண்டு போய் வைக்கலாம். முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இந்த முடிச்சிற்கு கீழ் கண்டிப்பான முறையில் பணம் இருக்க வேண்டும். பணத்திற்கு மேல்தான் இந்த முடிச்சை வைக்க வேண்டும். இப்படி நாம் வைகுண்ட ஏகாதசி நாளன்று பெருமாளை நினைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தோம் என்றால் நம் வாழ்வில் செல்வ வளம் என்பது பெருகிக் கொண்டே செல்லும். எளிதில் கிடைக்கக்கூடிய பெருமாளின் அம்சம் பொருந்திய இந்த 3 பொருட்களையும் ஒரு சேர வைத்து வைகுண்ட ஏகாதசி நாளன்று பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் அருளால் செல்வ வளம் பெருகும், பணவரவு அதிகரிக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.